தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கிய அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த வருடம் முழுதும் அதற்கான பலனை அடைய முடியும். எனவே இந்த நாளில் நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை வைசாக அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அமாவாசையானது எப்போ தொடங்குகிறது என்றால் 16/4/2026 மாலை 8:11 மணி அளவில் ஆரம்பமாகிறது. இது 17 மாலை சரியாக 5:21 மணி அளவில் முடிவடைகிறது. 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை என்ன செய்ய வேண்டும் என்றால், எழுந்தவுடன் சுத்தமான நீரில் குளித்துவிட்டு நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு. அன்றைய தினம் எள்ளும் தண்ணீரும் இறைத்தல், காகங்களுக்கு உணவளித்தல் போன்ற தர்ப்பண முறைகளை செய்ய வேண்டும். பின்னர் இந்த நாளில் தியானம் செய்கிறவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். முழு தியானம் செய்ய முடியாதவர்கள் பழங்கள், தயிர், பால் போன்ற உணவுகளை உட்கொண்டு இந்த தியானத்தை மேற்கொள்ளலாம். பின்னர் நம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை நினைத்து மனசார வழிபாடு செய்ய வேண்டும். தியானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த நாளில் தானம் செய்வது மிக மிக சிறப்பு. ஏழைகளுக்கு உணவு, உடை, பணம், எள்ளு போன்ற விஷயங்களை தானமாக செய்யலாம். பிறகு இரவு நேரத்தில் வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் 17/4/2026 வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாளில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். உணவு விஷயத்தில் அசைவ உணவு, அதாவது மாംസ உணவுகள் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. மற்றும் மது அருந்துதல், வெங்காயம், பூண்டு போன்ற பொருட்களை உணவுடன் சேர்ப்பது, இவைகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. மற்றும் சுபகாரியங்களாகிய திருமணம், புதிதாக வீடு வாங்குதல் மற்றும் புதிதாக பொருட்கள் வாங்குதல், குறிப்பாக சொல்ல போனால் பூஜை பொருட்கள் கூட புதிதாக வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாளில் கோபம், சண்டை, உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவது, புதிய முடிவுகள் எடுப்பதை போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக நீண்ட நேரம் தூங்குவது, இரவு நேரத்தில் வெளியே போவது, குறிப்பாக குழந்தைகள், இந்த விஷயங்களை நாம் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக தாம்பத்திய விஷயத்தில் மேற்கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த நாளில் நாம் கூறியவற்றை சிறப்பாக செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது தர்ப்பணம், உபவாசம், பிரம்மச்சாரியம், தானம், வழிபாடு இவைகளை முழுமையாக மேற்கொண்டால் இந்த சித்திரை மாதத்தில் மிக மிக புண்ணியமாக அது கருதப்படுகிறது. இதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் முழுமையாக வந்து சேரும். இதனால் குடும்ப ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செல்வம், சன்னதி விருத்தி ஆகியவை முழுமையாக அருளப்படும் என்று நம் முன்னோர்களால் இது கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கர்மவினை நீங்கும், நம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அகலும். இதனால் மன அமைதி ஏற்படும் மற்றும் தடைகள் நீங்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த தானம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படும், நமக்கு எதிர்பாராத வருமானம் உண்டாகும், கடன் தீரும், வியாபார வளர்ச்சி பெறும் போன்ற பல நன்மைகள் உண்டாகும். அதுபோன்று இந்த பிரம்மச்சாரியம் செய்வதால் உடல் சுத்தமாகி மன அழுத்தம், கோபம், தூக்கமின்மை போன்ற காரியங்கள் நமக்கு நன்மைகளாக வந்து சேரும். எனவே இந்த சித்திரை அமாவாசை, அதாவது வைசாக அமாவாசை பித்ருக்களுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் இந்த காரியங்களை முழுமையாக செய்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்றி உணர்வோடு செய்து அதிக பலன்களை பெற்று இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக வாழுங்கள். நன்றி.